ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். அது வேத வசனத்த கொண்டு சில விஷயங்கள நம்ம புரிந்து கொண்டு விசுவாசத்த நிமித்தமாக நம்ம பிரச்சனைய நாம சரி செஞ்சுக்கலாம்னு நான் பிரயாசப்படுறேன். ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு நாம ஒரு வீடு கட்டணும்னாலும் சரி, ஒரு கல்விக்கான தேவைகளா இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்குற தேவைகளா இருந்தாலும் சரி, சிக்கனம் பண்ணி வாங்குற அந்த சூழ்நிலை மாறி, இன்னைக்கு இஎம்ஐன்ற ஸ்டேட்டஸ்க்குள்ள எல்லாருமே கடந்து போயிட்டோம். ஏன்னா, எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடுது. நேரா போறோம், பொருள பார்க்குறோம், எவ்வளோ இஎம்ஐன்னு கேட்குறோம், பொருள வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். அதே மாரி பேங்க் பக்கம் போனா, நமக்கு தேவையான சேலரி ஸ்லிப் எல்லாம் கரெக்ட்டா இருந்தா என்ன பண்றோம், தேவையானத குடுத்துட்டு பேங்க் லோன வாங்கிக்கிறோம். ஸோ இதெல்லாம் கரெக்ட்டு தான். பேங்க் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இல்லாதவங்களுக்கு குடுத்து உதவி செய்றாங்க. ஆனா, அதுக்கப்புறம் நமக்கு வருகிற வருமானத்த வச்சு, நாம ரொம்ப இறுக்கி பிடிச்சு வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒரு சில கட்டத்தில சம்பளத்த மீறி போய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குற சூழ்நிலைக்கு கூட நம்ம தள்ளப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மனுஷர்கள் மத்தியில நிலவிக் கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா, இதற்கு நாம ஒரு படி யோசிச்சோம்னா, ஒண்ணு நாம வாழ்க்கையில சிக்கனமா இருக்கணும். இல்ல நம்ம தேவைகள குறைச்சுக்கணும். இன்னைக்கு நெறைய பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு, பேங்க் லோன் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. இது நெறைய பிரச்சனைகள்ல நெறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெரிய பெரிய வேலையில நல்ல சம்பளம் வாங்குறவங்க கூட, தனக்கு தேவையான வருமானம் வந்தா கூட கிரெடிட் கார்டுன்றது ஃபேஷனா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். சரி, ஓகே. ஆனா இதெல்லாம் இருக்கும்போது மனுஷன் சந்தோஷமா இருக்கிறான்னு கேட்டா, வாங்குற சம்பளம் வந்த உடனே இந்த கிரெடிட் கார்டு இத கட்டணும், இது பேங்க்குக்கு இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், சம்பளத்த அ பங்கு போட்டு எல்லாருக்கும் குடுத்துட்டு கடைசியா ஒண்ணும் இல்லாம உட்காந்துர்றோம். இன்றைக்கு நிலக்கிற சூழ்நிலை உங்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி. இதுதான் இன்றைய நிலைமை. ஆனா இந்த நிலைமை மாறணும். என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு யோசிச்சோம்னா, ஒண்ணு நம்ம சட்டத்துக்குள்ள, அதாவது நம்முடைய சம்பளம் என்ற சட்டத்துக்குள்ள வாழ்ந்தா சிறப்பா இருக்கும். அந்த சிறப்பான ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். நம்ம கூட இருக்கிறவங்க பிரச்சனையா இருக்கலாம். இல்ல நாம கூட நமக்கு பிரச்சனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும், இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம கடலுக்குள்ள நாம எப்படி இத சரி செய்ய முடியும்னு வேதவசனம் நமக்கு நெறையவே சொல்லிக் குடுத்துருக்கு. என்ன சொல்லியிருக்கு வேதவசனம்? நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். உபாகமம் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்த உங்களுக்காக நான் இன்னைக்கு வாசிக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த வசனமாய் கூட இருக்கலாம். வேதம் தெளிவா சொல்லுது. உங்களுடைய தேவைகளுக்காகவே இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கு வசனம்னா, "உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை." என்ன வசனம் சொல்லுதுன்னா, நீ கடன் கொடுப்பாயாம். கடன் வாங்குவதில்லைன்னு சொல்லியிருக்கு. ஸோ, நாம இன்னைக்கு இந்த சத்தியத்தின் அடிப்படையில நெறைய காரியங்கள விசுவாசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நாம விசுவாசமா கடந்து போனோம்னா, கர்த்தருக்குள்ள நம்ம கடன் வாங்காம இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா, அந்த முடிவு சம்பூரணமா இருக்கணும்னா, அந்த முடிவு சம்பூரணமா இருக்கணும்னா, நாம என்ன செய்யணும்னா, கர்த்தருக்குள்ள அந்த வசனத்த பிடிச்சுக்கணும். ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்களே, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் சொல்லியிருக்கீங்களே, அதனால நாங்க கடன் வாங்காத ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். அந்த மாரி கேட்கும்போது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புறார். ஆனா நாம என்ன பண்றோம்? நம்ம சுய புத்தி மேல சாஞ்சு, நம்ம இஷ்டப்படி செஞ்சு, நாம இஷ்டத்துக்கு முடிவு எடுத்து என்ன பண்றோம்? கடன்காரனா மாறப் போறோம். நம்மளுடைய தேவைக்கு ஏத்த மாரி நம்ம வாழாததுனால, நமக்கு மட்டும் கஷ்டம் இல்லைங்க. நமக்கு பின்னாடி இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கும் கஷ்டம். நம்ம வீட்ல இருக்கிற அப்பா, அம்மாவுக்கு கஷ்டம். அ வீட்ல இருக்கிற வீட்டாருக்கு கஷ்டம். ஸோ எல்லாருக்குமே கஷ்டம். ஏன் கஷ்டம் வருது என்பத நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும். எதனால நம்ம கஷ்டப்படுறோம்னா, அளவுக்கு மீறின தேவைகள நமக்குள்ள வர வச்சுக்கிறதுனால, நம்ம வருமானத்துக்கு ஏத்த மாரி வாழ்க்கை நம்ம வாழாததுனால, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எல்லாமே ஈஸியா கிடைக்கிறதுனால, கடன்ற வாழ்க்கைன்ற சட்டத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்றால், முதல்ல நாம கர்த்தருக்குள்ள முதல்ல விசுவாசம் வைக்கணுங்க. கிறிஸ்துவுல நம்ம என்ன பண்றோம்? முதல்ல இந்த வசனங்கள ஏற்றுக்கொள்ளணும். அதாவது ஆண்டவர் சொல்லியிருக்காரே, "நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு" சொல்லியிருக்காரே. அப்படிப்பட்ட சட்டத்த நாம கையில எடுத்துக்கணும். விசுவாசத்தோட எடுத்துக்கணும். அப்படி விசுவாசத்தோட எடுத்துக்கிட்டா, நிச்சயமாவே நம்ம கடன்லேருந்து விடுதலை அடைய முடியும்.
அது மாத்திரம் கிடையாது. இன்னொரு வசனமும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அது என்ன புஸ்தகம்னா, நம்முடைய பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் பிலிப்பியர் புஸ்தகம் அ ஒரு நிமிஷம். பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில சொல்லியிருக்குது. தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்ன சொல்லியிருக்கு? நம்ம குறைவையெல்லாம் அவருடைய மகிமையினாலே நிறைவாக்குவார். தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. பார்த்தீங்களா? நாம விசுவாசம் வைத்தாலே, தேவன் அந்த விசுவாசத்துக்கு ஏத்த மாதிரி அவருடைய ஐஸ்வரியத்தை கொண்டு நம்ம குறைவெல்லாம் நிறைவாக்க விரும்புகிறார். ஆனா, இன்றைக்கு மனுஷன் தப்பிதங்கள் எப்படி வருது? மனுஷனுடைய தப்பிதங்கள் ஏன் இந்த அளவுக்கு போகுதுன்னா, ஒரே காரணம் தாங்க. முதல்ல கடவுள பிடிக்கிறது கிடையாது. கடவுள் சித்தத்தை கேட்கறது கிடையாது. ஆண்டவரே இந்த விஷயத்தை செய்ய போறேன்னு சொல்லி ஜெபத்தில ஒப்புக் கொடுக்கிறது கிடையாது. இந்த காரியங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நாம தேவையில்லாம கடங்காரனா மாறதுக்கான வாய்ப்புகள நாமளே திறந்து குடுத்துர்றோம். ஸோ இப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியா நானும் கடந்து வந்திருக்கிறதுனால சொல்றேன். நீங்களும் கடந்து போய்க்கிட்டு இருப்பீங்க. ஒருவேளை முடிச்சிருக்கலாம். என்ன சூழ்நிலை வேணா இருக்கலாம். ஆனால் இனி வாங்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இனி நம் தேவைகளை சந்திப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சித்தத்தை நாடி போணும். ஆண்டவர் சித்தத்தில அவர் பாதத்தில உட்காரணும். ஆண்டவரே ஒருவேளை நீங்கள் கடன்காரனாக இருந்தால் கிரெடிட் கார்டு அந்த இதுன்னு பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் இருந்தால் கர்த்தரிடத்தில் போய் ஒப்புக் கொடுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்னீங்க ஆண்டவரே. நிச்சயமாகவே நாங்கள் கடன் கொடுக்காத ஒரு பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட ஜெபிச்சு பாருங்க. அது மாத்திரம் கிடையாது. தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. நிச்சயமாகவே எங்கள் குறைகளை நீங்கள் நிறைவாக்க போறீங்கன்னு சொல்லி விசுவாசி பாருங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் முடிவு கொண்டு வருவார். அதான் யோபு 42:2 சொல்லபடி நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே தேவப்பிள்ளைகள நாம கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நம்ம கடங்காரனா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. நம் தேவைகளை சந்திப்பாரு. அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கை மாறும். நம்ம சூழ்நிலை மாறும். இன்னைக்கு நீங்க கடன்ல சிக்கிட்டு இருக்கீங்களா? போராட்டத்தின் மத்தியில இருக்கீங்களா? இந்த 2 வசனங்கள சொல்லியிருக்கேன். நீங்க இந்த 2 வசனத்த கொண்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியம் நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பிரயோஜனத்தோடு கூட நீங்கள் நிச்சயமாகவே விடுதலை அடைந்து சமாதானத்தின் வாழ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. வணக்கம். தேங்க் யூ.